இலங்கையின் நட்சத்திரமான ஷாஷ்வியின் வாழ்வு இந்தியாவில் அஸ்தமனமானது. சுபாஷினி பாலசுப்ரமணியம் டு ஷாஷ்வி பாலா. நம்மை சுற்றியுள்ளவர்கள் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக முகப்புத்தகங்களிலும் ரீல்ஸ்களிலும் பார்த்து மகிழ்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒருவர் உள்ளுக்குள் அமைதியாக எவ்வாறான கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்பது எமக்கு பெரிய அளவில் தெரிவதில்லை. புகைப்படங்கள், சாதனைகள் மற்றும் வலுவான ஆளுமைக்கு பின்னால் நாம் ஒருபோதும் காணாத போராட்டங்கள் இருக்கலாம். இதற்கு உதாரணம், இன்று தன்னுயிரை தானே எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பாளினி இலங்கை சினிமா வரலாற்றில் தடம் பதித்து பின்னாளில் இந்திய சினிமாவில் துணை நடிகையாகவும் சீரியல்களில் நடிகையாகவும் விளம்பரங்களில் தனக்கான இடம் பிடித்த ஷாஷ்வி பாலா பற்றிய ஒரு தொகுப்பே இது. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பலதரப்பட்ட சம்பவங்களை, பல இழப்புகளை, பல அவமானங்களை, பல துரோகங்களை சந்தித்து அதற்குள் இருந்து வெளியில் வந்து தனக்கான இடத்தை வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி ஏற்படுத்திக் கொள்கிறான் என்றால், மனிதனுக்குள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அவன் பட்ட அவமானங்களும் தான் காரணம். இலங்கையை பொறுத்தவரை சுபாஷினி பாலசுப்ரமணியம் தமிழ் பெண்ணாக வசந்தம் தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளினியாகி, வானொலி அறிவிப்பாளராகி, சிங்கள இயக்குநர்களின் மனம் கவர்ந்த ஒரு நட்சத்திரமாகி, சிங்கள படங்களில் தொடர்களில் நடித்து பாராட்டு பெற்ற ஒரு தமிழ் பெண் சுபாஷினி. 2006, 2007 ஆண்டு கால பகுதியில் காதல் என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகிய சுபாஷினி, ஹிம் ஹ ஆஃப்டர் இனி அவள் திரைப்படத்தின் மூலம் உலகளவில் இலங்கை நட்சத்திரமாக அறிமுகமானார். இந்த திரைப்படம் வெளியாகும் பொழுது அமைதியான அழகு, ஆடம்பரமற்ற ஆடை வடிவமைப்பு, மென்மையான பேச்சு, நேர்கொண்ட பார்வை அத்தனையும் கொண்ட ஒரு அழகிய பெண்ணே சுபாஷினி. தன் முன்னேற்றத்தை எண்ணி தனக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பை பயன்படுத்தி தென்னிந்திய சினிமாவுக்குள் உள்நுழைந்தார். அதற்கான தகமைகளாக தன் உடல் அமைப்பை மெருகூட்டினார், தன்னை அழகுபடுத்தினார். இதன் மூலம் தென்னிந்திய நட்சத்திரங்களான விஜய், விக்ரம் படங்களில் துணை பாத்திரமேற்று நடித்தார். தொடர்ந்து வந்த சின்னத்திரை வாய்ப்புகளில் நடித்து வந்ததுடன் பின்னாளில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியலில் பிரதான பாத்திரமேற்று நடித்து வந்த நிலையிலேயே இவ்வாறான தவறான முடிவெடுத்து கொண்டார். 2024 ஆண்டு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பெங்களூரைச் சேர்ந்த விபின் சந்திரனை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வோடு நடிப்பு துறையிலும் தன் பணிகளை சிறப்புற ஏற்று வந்தார். பெரும்பாலான வாய்ப்புகள் சென்னையிலேயே இருந்ததனால் சென்னை, பெங்களூர், ஐயப்பன் தாங்கலில் உள்ள ஒரு தொடர்மாடி குடியிருப்பில் வாடகைக்கு தங்கியிருந்ததுடன் படப்பிடிப்பு இல்லாத சந்தர்ப்பங்களில் பெங்களூருக்கு செல்வதும் வழக்கமானது. ஆனால் சமீப காலமாக ஏராளமான விளம்பர படங்கள், ஷார்ட் ஸ்டோரிஸ், குறும்படங்கள் மற்றும் சீரியலில் எப்பவுமே தன்னை ஈடுபடுத்தியவருக்கு கணவனிடம் செல்வதற்கு நேரத்தை ஒதுக்க முடியவில்லை. இதனால் ஏற்பட்ட மனவிரக்தி ஒரு புறம் இருக்க, கணவனும் இவரது நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இவருடன் தொலைபேசியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து தன் துப்பட்டாவையே மரண பொறியாக பயன்படுத்தி உயிரிழந்துள்ளார். இலங்கையில் சுபாஷினி பாலசுப்ரமணியமாக வலம் பெறும் பொழுது அன்பு, பாசம், கிராம மட்ட வரவேற்பு கிடைத்தது. அத்தனை குக்கிராமத்திலும் இவரது சிங்கள நாடக தொடர்கள் பேசப்பட்டன. மக்களால் சிறந்த நடிகையாக கொண்டாடப்பட்டவர். அதேபோல் தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் குரல் வளத்தால் கொள்ளை கொண்ட ஒரு பெண் பின்னாளில் தென்னிந்திய சினிமாவை நம்பி ஷாஷ்வி பாலாவாக தன் பெயரை மாற்றி தன் உருவத்தை மாற்றி அடியெடுத்தவர். பல வாய்ப்புகளுடன் வலம் பெறும் நேரத்தில் இவ்வாறான முடிவை எடுத்ததுதான் வேதனையான விடயம். ஷாஷ்வி பாலா மரணமடைந்து விட்டார் என்றவுடன் வெளியான பதிவுகளில் அவள் வலிமையானவள், தைரியமானவள், மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பவள் என்ற பதிவே ஏராளம் வெளிவருகின்றன. இவ்வாறான பதிவுகளை பார்க்கும் பொழுது எமக்கு அதிர்ச்சி ஏற்படுகிறது. பொதுவாக ஷாஷ்வி பாலா தன் நடிப்பு துறைக்கு அப்பால் சமூக ஊடகங்களில் எப்பொழுதும் தைரியமாக கருத்துக்களையும் காட்சிகளையும் பதிவேற்றும் ஒரு பெண். ஆனால் மனதளவிலும் உடல் அளவிலும் பல விடயங்களை தாங்க முடியாமல் இருந்திருக்கிறார். வெளியில் பார்க்கும் பொழுது வலிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அழுது புலம்பியதை எவராலும் உணர முடியவில்லை.
ஷாஷ்வியின் மரணத்திலிருந்து நாம் பல விடயங்களை உணர வேண்டும். அத்துடன் பலருக்கு உணர்த்த வேண்டும். ஒருவரின் வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் நினைப்பது அவருக்கென்ன, அவர் நன்றாக இருக்கிறார், நன்றாக சம்பாதிக்கிறார், நினைத்தபடி வாழ்கிறார் என்று மாயத் தோற்றத்தை பார்த்துவிட்டு பேசுகிறோம். ஆனால் ஒருவரின் போராட்டங்களின் ஆழத்தை நாம் காலங்கடந்த பிறகே உணர்கிறோம். அதுவரை அவர்களின் வாழ்க்கையை பற்றி நாமே சில அனுமானங்களை உருவாக்கிக் கொள்கிறோம். ஒரு மனிதன் தன்னலனில் பாதித்து விடை தேட முடியாத கேள்விகளுடனே தனக்கான முடிவை தானே எடுக்கும் நிலை உருவாகிறது. அவ்வாறு உருவாக இன்றைய சமூகமும் பொருளாதாரமும் ஒரு காரணம். தேவைகள் அதிகமாகும் பொழுது தேடல்களும் அதிகமாகிறது. தேடல்கள் அதிகமாகும் பொழுது உறவுகளுடனான நெருக்கங்கள் குறைவடைகிறது. இதனை சமாளிக்கும் திறன் இல்லையென்றால் தேவைகளை குறையுங்கள், அப்போது தேடல்களும் குறைந்துவிடும். அன்பாகவும் மென்மையாகவும் இருங்கள். யாருடைய வாழ்வையும் விரைவாக எடை போடாதீர்கள். நீங்கள் சிரமப்பட்டு கொண்டு இருந்தாலும் தயவு செய்து மௌனமாக இருக்காதீர்கள். யாரிடமாவது பேசுங்கள். நீங்கள் தனியாக இருப்பது போல் உணர்ந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது என்பதை உணருங்கள். வாழ்க்கை என்பது எளிதில் உடையக்கூடியது. நம்மால் பார்க்க முடியாத போராட்டங்களை மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாமானியனை சாதனையாளனாக்கிய சமூகம் அவளை வாழ விடவில்லை. ஷாஷ்வி வாழாமல் போனதற்கு கணவனுடன் ஏற்பட்ட தொலைபேசி உரையாடல் மாத்திரமல்ல காரணம். இடைவிடாத படப்பிடிப்பு, ஓய்வு உறக்கமில்லாத நிலை, உறவுகள் நட்புகளுடனான தொடர்பற்ற நிலை என்று பல நிலைகள் இருக்கின்றன. இன்று சினிமாவை விட சீரியல்களை பார்க்கும் ஒரு கூட்டம் அலைமோத தொடங்கிவிட்டது. இதனால் நெடுந்தொடர்களுக்கு தம்மை அர்ப்பணிப்பவர்களின் நிலை இவ்வாறான முடிவுகளை தேர்ந்தெடுக்க காரணமாக அமைகிறது. ஷாஷ்வி சேகரித்த பெயர், புகழ், அந்தஸ்து, பணம் அத்தனையும் அனாதரவாக இருக்கிறது. ஆனால் ஷாஷ்வியின் உயிர் இன்று பூத உடலாகிவிட்டது. இலங்கையிலும் இந்தியாவிலும் தனக்கான ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற சுபாஷினி பாலசுப்ரமணியம் என்கின்ற ஷாஷ்வி பாலாவிற்கு பிரஸ் தமிழின் நெஞ்சார்ந்த அஞ்சலிகள்.